நண்பர்களே, தோழர்களே, இன்று மூன்றாவது தராவை தொழுது நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மூன்றாவது பிறையிலே நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உருசுடைய தினமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்திலிருந்து முதலிலே வஃபாத்தான அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகம் அவர்கள். அவர்களுடைய வரலாறு நீங்கள் எல்லாம் படித்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்துடைய நேரத்திலே ஃபாத்திமா நாயகம் அவர்கள் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருவாயிலே அவர்கள் முன்னால் வந்து அழுகும் பொழுது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகத்தை கூப்பிட்டு அவங்களுடைய காதல சில விஷயங்களை சொல்றாங்க. உடனே ஃபாத்திமா நாயகம் சிரிக்கிறாங்க. சிரித்த பிறகு அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாயிடுறாங்க. நிகழ்ந்த பிறகு ஃபாத்திமா நாயகத்தில் அந்த காரணம் கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி முதல்ல அழுதுங்க, அப்புறம் சிரிச்சுகளே என்ன காரணம்? ஃபாத்திமா நாயகம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு என்னுடைய காதல நம்ம குடும்பத்துல வெகு சீக்கிரத்துல நீ என்கிட்ட வந்துடுவோமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால சிரிச்சேன் என்று சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப ஃபாத்திமா நாயகத்துக்கு வயசு ஒரு 18 வயசு தான், சிறிய வயசு. அப்ப சின்ன, அதாவது தன்னுடைய இளமை வயதில் இருக்கக்கூடிய அந்த மகளாரை கூப்பிட்டு சீக்கிரம் மூத்தா போயிடுவ அப்படின்னு ஃபாத்திமா ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்போ உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சிரிப்பு வந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு ரசூலுடைய முஹப்பத் அவங்களுக்கு உள்ளதுன்னு இருக்குறாங்க. அதாவது நம்ம வீட்டு ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மூத்தா போறாங்க. நீ தான் மகளை கூப்பிட்டு நீயும் சீக்கிரம் மூத்தா போய் எங்களோட வந்துடுமா, 6 மாசத்துல மூத்தா போய் அப்படின்னு சொன்னா, நீங்க வாழ்ந்து முடிச்சாலும் நீங்க போறது நியாயம், என்னையும் சேர்த்து மூத்தா சொல்றீங்களா என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சிரிப்பு வருமா? அவங்க சிரிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் சேருவது என்பது அவங்க பெரிய சந்தோஷம். உலகத்தில் வாழ்ற காலத்துல அவங்களோடயே வாழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடலோடு ஜிஸ்மோடு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க பிரியப்படவே இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் திருப்பி நம்ம போய் சேர்றதுனாலதான் எனக்கு சந்தோஷமான நாள் என்று அவங்க விரும்பினாங்க. சாபாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சக்கராத்துடைய நேரத்துல இதே மாதிரிதான் அவங்க மனைவிக்குள்ள எல்லாம் சுத்தி நின்று அழுகுறாங்க எல்லாரும். உடனே பிலால் நாயகம் கூப்பிட்டு சொல்றாங்க, எதுக்கு அழுகுறீங்க எல்லாரும், சிரிக்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க. என்னது சிரிக்கிறது, மூத்தாக கிடக்குறீங்க, இல்லை சிரிக்க சொல்றீங்க, சந்தோஷமா இருக்கீங்கம்மா, என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரதன் அல்கா முஹம்மதன் வஸஹபா, நான் நாளைக்கு ரதன் அல்கா அஹிப்பா முஹம்மதன் வஸஹபா, நான் நாளைக்கு என்னுடைய நண்பர் என்னுடைய ஹபீப் நாயத்தை போய் சந்திக்க போறேன். என்னுடைய அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், அவங்க எல்லாம் போய் சந்திக்க போறேன். என்னுடைய நண்பர்கள் அவங்க எல்லாம், இதுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு மௌத்து தான் எனக்கு சந்தோஷம்னு நினைச்சாங்க. நினைச்சுக்கலாம் எவ்வளவு பெரிய அந்த எண்ணம் அவருடைய எண்ணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. நாமே கலிமை நான் சொல்றேன், மரணே பே குர்பா ஹோதாஹூ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் மரணத்தின் மீது குர்பானாகிறேன், நான் மௌத்தின் மீது குர்பானாகிறேன். ஏமா நான் மௌத்தின் மீது குர்பானாகிறேன், மௌத்தாகிறது மீது நான் குர்பானாகிறேன். ஏன்பா டே இருந்து ஏன் கபருமே சூரத்து மாறி
வாரி துன்பர் யாவுனவி சொல்றாங்க. ஆமை கலிமன் சொல்றாங்க, நான் மரணத்தின் மீது குர்பானாகிறேன். ஏனென்றால் மரணத்துக்கு பின்னால் கபரு போன ரசூலுல்லாஹி மௌனா எழுதுவாங்க கபருல. அதனால அந்த மௌத்து எனக்கு சந்தோஷம் சொல்றாங்க. விளங்கலாமா? அப்ப எவ்வளவு பெரிய அந்த உணர்வு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஃபாத்துடைய நேரத்துல தங்களுடைய ரசூலுல்லாஹி ஃபாத்துடைய நேரத்துல சிரிச்சாங்க. அதற்கு பிறகு 6 மாசத்துல ரசூலுல்லாஹி ரபியுல் அவ்வல்ல வஃபாத், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான் 6 மாசம். ரமலானுடைய 3ஆவது வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க இவங்க ஃபாத்திமா நாயகம் வஃபாத் ஆயிட்டாங்க. எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடியே இந்த செய்திகள்லாம் தெரியும். நம்ம வஃபாத் ஆயிடும்னு சொன்னோம், நேரத்தினுடைய கணவனிடத்துல எல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க தன்னுடைய ரெடி ஆகிட்டு பார்த்தாயிட்டாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை இருக்கே மிகப்பெரிய படிப்படி ஃபாத்திமா நாயகத்துடைய வாழ்க்கை. ஃபாத்திமா நாயகத்துடைய வாழ்க்கை முழுவதும் படித்தால் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரக்கணக்கான படிப்பினைகள். எவ்வளவோ அவங்க பேணுதலா இருந்தாங்க, எவ்வளவோ அவர்கள் கோஷா பருதாவா இருந்தாங்க, எப்படி அவர்கள் தீன்ல ஆர்வமா இருந்தாங்க. நம்ம சுபான்ல அவரும் பார்த்தீங்களா, அது ஃபாத்திமா நாயகத்துடைய கிஃப்ட் தான். அது தஸ்பீஹ் ஃபாத்திமானே சொல்றது பேர், தஸ்பீஹ் ஃபாத்திமான்னு சொல்றது. அவங்க வீட்டுல சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சவங்க. காலத்துலாம் அப்படிதான் 11 வயசுல கல்யாணம் முடிச்சிருவாங்க. வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் முடிச்சிருவாங்க. பெண் பிள்ளைகள் 10 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அலிநாயகத்தோட திருமணம் ஆயிடுச்சு. 5 பிள்ளைங்க 17 வயசுக்குள்ள ஒவ்வொரு வருஷம் ஒரு பிள்ளை, வருஷம் ஒரு பிள்ளை, 5 பிள்ளை அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. 17 வயசுக்குள்ளே 17 வயசு தான் ஆச்சு, 5 பிள்ளை அவங்களுக்கு. ஒரு சின்ன வயசுதான் அவங்களுக்கு. அந்த வயசுல அத்தனை பிள்ளைகளையும் பார்த்துட்டு அத்தனை சிரமத்தோட இருந்தாங்க. அப்புறம் அலிநாயகம் டெய்லி இந்த காலத்துல மாதிரி மிக்சி கிரைண்டர் எல்லாம் மிஷின் வந்துருச்சு, துவைக்கிறது எல்லாம் மிஷின். அந்த காலத்துல அப்படியா 5 பிள்ளைகளுக்கும் எல்லாமே கையில தான் செய்யணும். அப்புறம் உரல்ல ஆட்டுவோம். அந்த உரல் இருக்கும், அதுல மாவு கோதுமை போட்டு ஆட்டினாதான் மாவு வரும். அந்த மாவு எடுத்து ரொட்டி சுடணும். இந்த மாதிரி கடையில கொடுத்து மிஷின்ல ஆட்டி கொண்டு வர முடியாது. இப்போ கடையில கொடுத்து வாங்கி அது யாரும் ஆட்ட சொல்லி அதுவும் இல்லாம இப்ப என்ன செஞ்சாங்க, என்ன வச்சு ஆட்டின மாவு விற்கிது முடிஞ்சு. முந்திலாம் வீட்டுல கிரைண்டர் வச்சிருப்பாங்க, என்ன செய்வாங்க, மாவு ஊற போட்டு வீட்டுல ஆட்டி உழைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க. இப்ப அதுவும் இல்லை. இப்ப என்ன ஆச்சுமா, பாக்கெட் மாவு விற்கிது, தோசை மாவு வாங்கி ஊத்துறது வேலை. இன்னும் கொஞ்ச நாள் போனா தோசையே விற்கிது, அப்படி வேணுது எல்லாமே வீட்டுல. அதுவும் வாங்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. விளைஞ்சுங்களா, எல்லாமே ரெடிமேட் ஆயிடுச்சு. அப்ப மாவு ஆட்டி அந்த திருகையை திருகி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு. அதிகமாக கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு. உடனே அலிநாயகம் பார்த்துட்டு சொன்னாங்க, இவ்வளவு சிரமப்படுறேன்னா சுல்லாசனோட போர்ல இருந்து சில கைதிகள்லாம் வந்துருக்குறாங்க. அது சஹாபாக்கள் மத்தியில பங்கிட்டு இருக்கிறாங்க, அடிமை பெண்கள் பங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நீங்க போய் உங்களுக்கு ஒரு அடிமை பெண் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அலிநாயகம் சொன்னாங்க. உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்துக்குவாங்க, வீட்டுல வேலைக்கு வரையா இருந்துக்குவாங்க சொல்லி சொல்றாங்க. உடனே சரி பாத்தீங்கன்னா நான் போய் ரசூலுல்லாஹிட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி போமா சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இதை விட உங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருப்பதை விட உங்களுக்கு சிறந்த ஒரு கிஃப்ட் நான் கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொல்லும் ஒவ்வொரு நேரத்து ஒழிக்கு இருந்தாலும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை வருமா. இது உங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருப்பதை விட ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னாங்க. சிறந்த ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கிட்டாங்க. நினைச்சுங்களா தம்பி, ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க. நேரம் வந்து ஆயினாத்திர சொன்னான், ஆயினா யார் சொல்லலாம், சுசூலா சொன்னான், அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. நினைச்சுங்களா, நம்ம போய் அட்டாட்ட போய் எனக்கு எதாவது தேவைப்படுது வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறாரு. நம்ம ராசியில் போய் உதாரணத்துக்கு ராசியில் போய் எனக்கு ஒரு சைக்கிள் கேம் வாங்கி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சுபானல்லாஹ் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஆகுது, அல்லாஹ் அக்பர் போது இது உனக்கு சைக்கிள் கிடைக்கிறத விட பெரிய சாதனை என்ன சொல்லுவாரு. நீங்களே நீங்களே வச்சுருக்காரு அப்படின்றாரு. அப்படிதானம்மா? ஆமாம், நம்ம அப்படின்றோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, உடனே
அல்ஹம்துலில்லாஹ். அலிநாயகம் சொன்னாங்க, சுசல்லா கொடுத்த இந்த கிஃப்டை வாழ்நாள்ல என்னைக்குமே நான் விட்டதே கிடையாது, இன்னைக்குமே நான் விட்டது இல்லை. அந்த கிஃப்டாக கொடுத்தாங்களே அதை நான் வாழ்நாள் எப்பயுமே விட்டதே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் அந்த உபகாரம் விட்டது இல்லை. வாழ்நாள் என்ன சொல்லிட்டு கண்டிப்பாக ஓதிக்கிறேன். ஒரு சகாபி கேட்டாங்க, சிஃபின் போர் நடந்துட்டு இருந்துச்சு, வாய்நாய் தான் தளபதி, அவங்க தான் அந்த போருடைய தளபதி, அந்த நேரத்துல கூட நீங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு சார். அந்த போரின் டைம்ல நீங்க கடுமையான போர் கால நைட்ல நடந்துட்டே இருந்துச்சு, அந்த நேரத்துல கூட நீங்க தான் தளபதியா இருந்தீங்க, அப்ப கூட சுமாரான ஒரு அப்பயும் கூட விளையாண்டுட்டாங்க, அப்பயும் நான் இல்லை, அப்பயும் சுமாரான ஓதித்தான் இருந்துச்சு, அப்பயும் தொழுதுட்டு சுமாரான ஓதித்தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அதை மதிச்சாங்க பாருங்க. அப்ப அவன் அந்த ஒரு உலக பற்று இல்லாமல் துணியாவை பற்றி கொஞ்சம் கூட அதனுடைய திருச்சி இல்லாம வாழ்ந்துக்கிறார். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகள். பாத்திமா நாயகத்துடைய வாழ்க்கையில் சொன்னா அவருடைய ஒவ்வொரு விஷயமுமே பெரிய படிப்பினை தான். அவருடைய தோற்றத்தை கூட அடுத்தவங்கள்ட்ட காட்டுவதற்கு விரும்புறது, அடுத்தவங்கள்ட்ட காட்டுறது விரும்புறது. அதனாலதான் மௌத்தாவங்களும் வசிய செஞ்சாங்க, நான் மௌத்தானா இரவோடு இரவோ என்னை அடைக்க மாட்டேன், யாரும் என்னுடைய தோற்றத்தை கூட மைத்தான தோற்றத்தை கூட என்னால தூக்கும்போது அந்த இது கூட யாரும் பார்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு கோஷமா இருந்தாங்க. தன்னை யாரிடத்துலையும் கொஞ்சம் கூட காட்டிக்காம இருந்தாங்க. தெரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு கோஷப்படுறவா இருந்தாங்க. அப்படிப்பட்ட பாத்திமா நாயகம் அவர்கள் வஃபாத்தான இந்த நாளிலே நாம் அவங்களுடைய பேரில் நாம சிறப்பாக செய்யலாம். அவங்களுடைய பேரில் நாம நன்மையான காரியங்கள் துஆவை ஓதி போன சாத்தியம் ஓதி அவங்களுக்கு நாம் ஈசாசாவை செஞ்சு அவங்களுடைய ஃபைசானை நாம் எல்லாம் அடைந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ கூட ஆயத்து ஓதி காமிச்சாங்க, லந்தனால் ஆரம்பிச்சாங்க, லந்தனால் அந்த ஆயத்தை இறந்துச்சு. இந்த வாழ்க்கைய பெண்கள் எப்படி தத்துவாவோடு இருந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு குறிப்பாக பெண்கள் நம்ம கவனிக்கணும். பத்திமானத்தில் வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கணும், அதுல நம்ம ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மற்ற பெண்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. 2 நாள் ஒரு ஹக்காதுன்னு சொல்லி இந்த ஆயத்தை இறந்துச்சு. இந்த ஆயத்தை இறங்கினோடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான அவங்க குடியிருந்த வீடு பைரஹா என்று ஒரு தோட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி போவாங்க, நல்ல தண்ணி, டேஸ்டான தண்ணி இருக்கும், குடிப்பாங்க, வாங்கி குடிப்பாங்க. அவங்க மதீனா பக்கத்திலேயே இருந்துச்சு, நபி பக்கத்திலேயே இருந்துச்சு. உடனே இந்த ஆயத்தை இருந்துச்சு, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை நீங்கள் செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. தனக்கு மிஞ்சனதை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. வருஷம் நீங்க மிஞ்சன ஜகாத் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மிஞ்சனம் தான் அது. ஆனா உங்களுக்கு பிரியமானதை கொடுக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிரியமா இது இருக்கோ அதை பக்கம் கொடுக்கணும். அதுதான் அப்பதான் நீங்க நன்மையை அடைந்து கொள்ள முடியும் என்று இந்த ஆயத்தை இறங்குச்சு. இந்த ஆயத்தை இறங்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அங்கிருந்து வந்தாங்க. இந்த யார சூழல எனக்கு ரொம்ப நம்ம ஒன்றும் பிரிவுகளுக்கு உயிரினம் ஒன்று பிடிக்கும், ஒன்றும் ஒரு வியாபாரம் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தரும் ஒன்று பிடிக்கும், பிடித்த ஆடை ஒன்று இருக்கும், பிடித்த உணவு எல்லாம் இருக்கும். உங்க ஃபேவரட் என்ன இருக்கிறதே ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது எது, அதை குடும்பம் தான் எல்லா குடும்பமும் சொல்லிட்டாங்க. உடனே நேரம் வந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பைரஹா தோட்டம் தான், உள்ளதான் வீடு இருக்கு, அழகான தண்ணி ஓடைகள் இருப்பாங்க, அப்படி சுற்றி தோட்டம் அழகா பார்த்தா ரம்யமா இருக்கும், உள்ள உட்கார்ந்தாலே அந்த மாதிரி ஒரு தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தோட்டத்தை நான் யாரும் அல்லாவுடைய பலனை கொடுத்துட்டேன். எவ்வளவு பெரிய உணர்வு கொடுப்பாங்க. நம்ம குடியிருக்க வீட கொடுங்க கொடுத்துருக்கோமா, எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. சொல்ல வாங்கி அதோட உறவினர்களுக்கு பங்கு வச்சுட்டாங்க. சொல்ல நேரம் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தோடனே அங்க பைரஹா தோட்டத்துக்குள்ளதான் அவங்க வீடே. வீட்டுக்குள்ள வர்றாங்க, வீட்டுக்குள்ள வரல, வாசலே நின்றுட்டாங்க. வாசலே நின்று மனைவியை கூப்பிடுறாங்க, ஏம்மா இங்க வாங்க, என்னம்மா என்ன ஜி வர்றாங்க, மனைவி வர்றாங்க. இந்த வீடு இந்த தோட்டம் எல்லாத்தையும் நான் சோக்கா செஞ்சுட்டேம்மா, எல்லாருடைய கொடுத்துட்டேம்மா, எல்லாருடைய கொடுத்துட்டேன் எல்லாத்தையும். ரசூல் எல்லாத்தையும் நான் இறங்கிச்சு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னான். அதனால
நான் அந்த வீடை கொடுத்த வீட்டுக்குள்ள நான் வர விரும்பல, எல்லா சாமான் எடுத்து வெளியே வாங்க, நான் வாடகை விட்டு போறேன். இல்லையா அவங்க உடனே என்னவா இப்படி நம்ம நம்ம வீட்டுல இருந்தே எப்படி இருக்கணும், நம்ம சொந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க மனைவி பிள்ளைங்கலாம் வீட்டு வாசல்ல பண்ணிட்டு அம்மா சொல்லாமா ஆமா வெளியோமா வீட்டுக்கு நான் பையசுக்கு மசாஜ் எழுதி வச்சுட்டேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன நடக்கும்? நீ வேணா போயா, நீ வேணா எங்கேயா போய் கூட்டிட்டு நான் இங்கேதான் இருப்பேன், நீ இஷ்டத்துக்கு எழுதி வைப்பான. அதனால நிறைய பேர் பெண்கள் தான் ஜாக்கிரதையா தங்க பேர்ல எழுதிக்கிறான், புருஷனுக்கு இருக்கிறது என் பேர்ல எழுதி கூடிய மாதிரி எழுதி வைக்கிறாங்க. ஜாக்கிரதையா முன்ஜாக்கிரதை எடுத்து இதெல்லாம் இருந்தாலும் திருத்தம் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டில் இருக்க எல்லா சாமானையும் கட்டிட்டு பிள்ளைகள் கையில் போய் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ஒரு வாடகை போய் நின்றுட்டாங்க. எந்த அளவுக்கு உலகம் பற்று இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. குரான் நல்லா சொல்லுவார். அல்லாஹ் பண்பர்களே, நம்ம இதெல்லாம் பெரிய படிப்பினை எடுத்துக்கொள்ளணும். பாத்திமா நாட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷாலா இன்னும் அவங்களை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து இரவுலாம் சொல்ல பேசணும். அவங்களுக்காக நமது அவங்களுடைய இரவு அவங்களுக்கான துவா செய்யலாம். அவங்களுடைய ஹக்கில் துவா செஞ்சு அவங்களுடைய ஃபைசானை நாம் அடைந்தவர்கள் எல்லாம் நல்லா தௌஃபீக் செய்வனாக. ஒரு ஃபாத்திஹா அவங்களுக்கான விஸ்வாசம் அல் ஃபாத்திஹா.